ஆகட்டும். இந்த நல்ல நேரத்திலும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடு கூட இருக்கக்கூடிய இடத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நீ பலவீனமாயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை தாங்கும்படி கர்த்தர் இருக்கிறாரா? நீதிமானுடைய சந்ததி ஒரு காலம் அப்பத்துண்டுகளுக்கு இறந்து தெரியாது. மகிழ் செய்வது தான் தேவனுடைய திட்டம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, நல்லா கவனிக்க பார்க்கலாம். இந்த வசனத்தினுடைய ஒரு ஆதாரத்தை நான் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஐயா சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன், சபைக்கு வர முடியல, என்னால அது என்ன தெரியல, கிளம்பிட்டேன், ரெடி ஆயிட்டேன், ஆனால் நான் முடியவே இல்லை, ஏதோ ஒரு தடை வந்துருச்சு, நினைப்பு சொல்றாங்க. பார்த்தீங்களா? நல்ல கவனிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் இந்த கூடாரத்திற்குள்ளே கொண்டு வர மாட்டார் சொல்லிட்டு 100% நான் சொல்றேன். அதே சமயத்துல தேவனுடைய திட்டம் இந்த இடத்துல வரணும் சொல்லிட்டு இருந்ததுனாக்கா, எந்த பொல்லாத ஆவி உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அதை எல்லாவற்றையும் முறித்து உன்னை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல கர்த்தரோட கொண்டு வந்துட்டார், பிரசன்ட் பண்ணிட்டார் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த இடத்துல உன்னை உட்கார வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ஏதோ ஒரு நன்மையை தேவன் உனக்கு செய்ய போகிறார். ஏதோ ஒரு ஆச்சரியத்தை என் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய போறாரு. பக்கத்தில் ஒரு கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாற்றத்தை தேவன் உன்னுடைய கண்கள் காண செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளுக்கு எதிராக நிற்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள், விசுவாசத்தினுடைய வேர்களை பிடுங்கி போட நினைக்கிற அசுத்த கிரியைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு, இந்த சூழலை விட்டு, என் ஜனங்களுடைய வீடுகளை விட்டு இப்பொழுதே பிடிக்கப்பட்டு வெளியே சபிக்கப்பட்ட ஆவியே, உன்னையும் தெரியும், ஆளுகை எனக்கு தெரியும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற பொல்லாத ஆவியை, உன்னுடைய தரித்திரம் எனக்கூடிய அடிச்சுவடுகள் உடைத்து நுழைக்கப்படுவதாக. என் அன்பு பிள்ளைகளுடைய கனவுகளை கலைக்க நினைக்கிற பொல்லாத ஆவியை, என் அன்பு பிள்ளைகளுடைய தரிசனங்களை நிறைவேற்ற கூடாமல் தடை செய்கிற பொல்லாத ஆவியை இந்த நேரத்தில் சொல்றேன். இயேசுவின் நாமத்தினாலே கனவுகளை, தரிசனங்களை கலைக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் என் ஜனத்தை விட்டு இந்த நிமிஷத்திலேயே ஓடிப்போ. கையை கட்டி நாமத்தில் தடை செய்ய உனக்கு உத்தரவு கிடையாது. என் ஜனத்திற்குள்ளே கலகத்தை ஏற்படுத்த உனக்கு உத்தரவு கிடையாது. என் ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை திருட உனக்கு உத்தரவு கிடையாது. என் ஜனத்தினுடைய உயர்வை தட்டி பறிக்க உனக்கு உத்தரவு கிடையாது. அவர்கள் பணி செய்கிற ஸ்தலங்களில் இருந்து அவர்களை கீழே தள்ளிவிடுவதற்கு உனக்கு உத்தரவு கிடையாது. அவர்களை சுற்றிலே எங்க அப்பா இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு வேலையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். உன் வீட்டை சுற்றில ஒரு வேலையை கண்டு அமைத்துக் கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தை சுற்றில அப்பா ஒரு வேலையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய விரலை ஈட்ட முடியாது, உன் வாயை திறக்க முடியாது, உன் அதிகாரத்தை செலுத்த முடியாது, அவர்களுக்கு விரோதமாக இழக்க முடியாது. பொல்லாத ஆவியே, வெட்கப்பட்ட ஆவியே, வெளியே போ. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன். என் ஜனத்தை கட்டாத, என் ஜனத்திற்கு விரோதமாக கிரியை செய்யாத. இது தேவன் கொடுத்திருக்கிற கூடாரம். அந்த கூடாரத்திற்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே கர்த்தர் மூடிட்டு இருக்கிறார். அவருடைய இரக்கத்தினாலே கர்த்தர் மூடிட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய பிரசன்னத்தினால் மூடிட்டு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறேன். அவருடைய பாதுகாப்பினால் மூடப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். உனக்கு விரோதமாக இடமங்களை
பொல்லாத ஆவியை தேவன் கட்டுகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய அன்பு உன்னை மூடிட்டு இருக்கு. Thank you Jesus. வார்த்தை அழகாக சொல்லுகிறது. எவ்வளவு தெளிவா அழகா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே, இந்த ஜெப வீட்டிலே, ஒரு ஜெப வீட்டிலே உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவேன் என்று சொல்றாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னேன், உன்னை இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மகிழ பண்ணும்படி தேவன் ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை மகிழ்விப்பதற்காக என் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிளான், ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த நோக்கம், எப்படியாக உன்னை மகிழ பண்ணணும். நீ வடிக்கிற கண்ணீரை துடைக்கணும், உன் துக்கத்தை மாற்றணும், உன் பிரச்சனையை மாற்றணும், உனக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிற பொல்லாத ஆவியை உன்னை விட்டு அகல செய்யணும். ஆண்டவருடைய பிளான்ல இதெல்லாம் இருக்கு. நீ பயப்படாம தைரியமா இரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்றாரு, என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நல்ல கவனி. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை அழுத்தமாய் தேவன் சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, என்னுடைய வீடு. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருடைய வீடு? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ உங்க வீடும் கூட இது. ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய வீடு என்று சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு பிள்ளை நானு, அப்ப இது என்னுடைய வீடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அழுத்தமா கர்த்தர் சொல்லிட்டாரு, இது என்னுடைய வீடு. நாம எங்க சுத்தினாலும் எங்க வந்து நிற்போம்? அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுல போயிட்டு குருவி அடங்குற மாதிரி போய் அடங்கிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இடத்துல எத்தனை பேருக்கு நன்மை செய்யறதுக்கு எங்கெல்லாம் கர்த்தர் புறப்பட்டு போனாலும் அவருடைய கூடாரத்திலே கர்த்தர் வந்து இளைப்பாறுகிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளோடு கூட, அவருடைய பிரசன்னத்தோடு கூட, அவருடைய கிருபைகளோடு கூட கர்த்தர் வந்து என்ன பண்றாரா? அசைவாடுகிறவராக இருக்கிறார். முதல் காரியம் கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, இது என்னுடைய வீடு. இதை யாரு கலைக்க நினைச்சாலும், யாரு உடைக்க நினைச்சாலும், இதை யாரு ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கவே நடக்காது. காரணம் கிடையாது, கற்பாறையின் மேல கட்டப்பட்ட தேவனுடைய கூடாரம். கற்பாறைனாக்க சாதாரண கல்லு கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து எனக்குடைய மூளைக்கல். அந்த மூளை கல்லுக்கு மேல இது கட்டப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி மகிமையான கிருபையுள்ள ஸ்தானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ அவருடைய வீட்டிலே கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். படிக்க பார்க்கலாம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்னாரு இது என்னுடைய வீடு என்று சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெபிக்கிற வீடு எனப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், சபைக்குள்ள உன்னுடைய காலை எடுத்து நீ என்ற ஆயிட்ட, சபைக்குள்ள வந்துட்ட அப்படின்னாக்கா அதற்கு பிறகு தேவையற்ற ஒரு வார்த்தைகளை கூட நீ பேசக்கூடாது. இது ஒன்லி ஜெபிக்கிற ஸ்தலம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு ஸ்தலம். எத்தனை முறை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நல்ல கவனிக்கணும். இதற்குள்ள நீ என்று ஆயிட்டாலே ஒரு எண்ணம் எப்படி கேட்டீங்கன்னாக்கா, இயேசுவை மாத்திரம் கூர்ந்து கவனிக்கக்கூடியவைகளாக இருக்கணும். ராஜா, நமக்கு எல்லாம் ராஜா அவர்தான். சிங்காசனத்தில் மற்றில வீற்றிருக்கிற தெய்வத்தை என்னுடைய கண்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடியவைகளாக இருக்கணுமா? இந்த இடத்துல அவர் எனக்கு என்ன பேசுறாரு? ஐயா, நான் என்ன கேட்கிறேன், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறத பேசிட்டே இருக்கிறது தான் நாள் முழுக்க செய்யணும். அது இந்த லாக்டவுன்ல ஒருத்தர் கூட 12 மணிக்கு தூங்க மாட்டாங்க. எல்லாம் தூங்குறது 2 மணி 3 மணி டைம் ஆகுதா இல்லையா? 9 மணிக்கு யார் படுத்து தூங்குறாங்க? ஏன்னா மறுநாள்
வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கிறதுனால பல பிரச்சனை. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நான் சொல்றேன், அல்ல நல்ல கவனிக்க பார்க்கலாம். இந்த கூடாரத்திற்குள்ள என்ட்ராயிட்டனாக்கா உன் சொந்த பேச்சை ஒரு காலம் நீ பேசக்கூடாது. இந்த இடத்துல நீ செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் என்ன உன் கூட பேசிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன ஆலோசனை உனக்கு கொடுக்கிறார். நீ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்கணும்னாக்கா வேற எந்த எண்ணங்களுக்கும் உனக்கு இடம் கொடுக்க கூடாது. வேற எந்த சுய பேச்சு பேசக்கூடாது. இது ஜெப வீடு என்னப்படும், ஜெபிக்கிற ஸ்தலம் என்னப்படும். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவருடைய வாயும் சோத்திரமாக சோத்திரப்பா, அல்லேலூயா, சோத்திரம், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை மட்டும்தான் வெளிப்படுத்திட்டு இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை சுரண்டுறது, பக்கத்தில் இருக்கிறவங்களை சீன்றது. சர்ச்சுக்கு சொல்லி என்ன பண்ணலாம், அது இந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு அங்கே சுரண்டி கேட்கணும். எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், இன்னைக்கு பிளான் என்ன, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு செகண்ட் என்ன பண்ணலாம், ஒரு செகண்ட் வார்த்தை, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரித்து சொல்லி முடிச்ச உடனே சர்ச்சு வாசலுக்கு போய் என்ன பண்ணலாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரா, சொல்லுவேன். ஆமே. அதனால எந்த தேவையற்ற வார்த்தைகளும் இந்த சபைக்குள்ளே பேசாதபடி ஜாக்கிரதையா இருங்க. இது கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலம் பரிசுத்தமான இடம். இந்த ஸ்தலத்துல உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறாரு. அவரை அசுசிப்படுத்தாதீங்க, அவரை காயப்படுத்தாதீங்க. இந்த சபைக்கிட்டு ஒரு நீட்னஸ் இருக்கு. இந்த சபைக்கிட்டு சில பரிசுத்த சாயல் உண்டு. ஒண்ணு நம்மளை அவரை போல நம்ம மாற்றிக்கணும். அப்படி இல்ல கட்டி அவரை அசுசிப்படுத்தாம, அவரை காயப்படுத்தாம நம்ம ஒதுங்கி இருக்கணும். இதெல்லாம் நம்ம என்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம்? இந்த காரியத்தை கேட்டு எப்ப நம்ம சீர்பட போறோம்? எங்க போனாலும், இங்க இல்லைங்க, எங்க போனாலும் சரி, ஆண்டுடைய சமூகம் அப்படின்ட்டு போயிட்டேனாக்கா அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட தேவைப்படாம பேசவே கூடாது. அதனாலதான் மோசே பார்த்து சொன்னாரு, மோசே நீ எதிர்பார்க்கிறது போல ஆட்ட அப்படின்ட்டு சொல்லி மேய்க்கக்கூடிய இடம் இது கிடையாது. நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. இங்க ஜாக்கிரதையா இரு, இங்க ஜாக்கிரதையா பேசு, இங்க ஜாக்கிரதையா தேவனுடைய வார்த்தையை கேளு. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இது மதிப்பிற்குரிய ஒரு இடம், மதிப்பிற்குரிய ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை தேவனுடைய பிள்ளைகள் பயபக்தியோடு கூட ஆசரிப்பதற்காக கர்த்தர் தந்திருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிற, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறாரா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரா. அவரை தொழுது கொள்ளுகிறவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட அதை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரொம்ப பெரியவங்க ஆண்டவருடைய அன்பு நினைச்சு பார்த்தாலே என்னால சும்மா அப்படி கதை கேட்கிற மாதிரி கேட்டுனால இருக்க முடியாது. அவ்வளவு பெருசு ஆண்டவருடைய அன்பு. இன்னும் அவருடைய ஆழமான அன்பிற்குள்ள போக போக இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. அந்த அன்பை நீங்களும் பெறணும், அந்த அன்புக்குள்ள நீங்களும் வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்ககிட்ட இருந்து பணத்தையும் பொருளையும் வாங்குறது என்னுடைய ஆசை கிடையாது. அல்லது அது இருக்குன்னு சொல்லி நினைக்கிற ஆளு நான் கிடையாது. நீங்க கடவுளுக்குள்ள பெருகணும், நீங்க கடவுளுக்குள்ள வளரணும், நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பலப்படணும். இத ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் உங்ககிட்ட நான் நேசித்து கேட்கிற காரியம். கர்த்தருக்குள்ள பெருகணும், நீங்க கர்த்தருக்குள்ள வைராக்கியம் அளிக்கணும். எந்த இடத்துல போனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீ கடவுளுடைய பிள்ளை, நீ ஜெபிக்கிற பிள்ளை, நீ ஆண்டவருக்கு பிரியமானவன், உன்னை ஒருத்தரால் தொட முடியாத என்ற நம்பிக்கை உன் ஊழியக்காரருக்கு நீ ஏற்படுத்தணும். இந்த நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தினாக்கா யாரும் கொஸ்டின் பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன். அந்த நம்பிக்கை ஏற்படுவதை போல நீ நடக்கணும். அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம், அல்ல நீ சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாவரை காட்டிலும் உன்னை அதிகமா கர்த்தர் நேசிக்கிறாரு. எல்லாவரை காட்டிலும் விலை உயர்ந்த ஒரு பொருளை உன்னை பார்க்கிறார் ஆண்டவரே. அதே போல அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ கூர்ந்து கவனிக்கணுமா? அவர் எவ்வளவு பெரியவர். இந்த உலகத்தை, வானத்தை, நட்சத்திரங்களை, சூரியனை, மரம், கொடி, செடி, எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்து
எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை மனிதன் நினைத்து பார்க்கணுமா? அவ்வளவு பெரியவருக்கு நீ கொடுக்கக்கூடிய கனம் எப்படி இருக்கிறது? அவ்வளவு பெரியவரை எந்த ஸ்தானத்தில் நீ வச்சிருக்கிற? அவ்வளவு பெரியவருக்கு நீ என்ன கனத்தை கொடுக்கிற? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார்ல. பார்க்கலாம். ஆண்டவருடைய திட்டம் அதுதான். உன்னை எப்படியாவது மகிழ்ச்சினால நிரப்பணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும். இதை மட்டும்தான் கர்த்தர் நினைவு கொண்டுட்டு இருக்கிறார். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுவேன். தேவனுடைய வீடு ஜெப வீடு என்னப்படுமா? இடத்துல கர்த்தருடைய கொண்டு வந்திருக்கிற நேரம், கொண்டு வந்திருக்கிற காரியம், நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அவனை உருவாக்கணும். நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனை உருவாக்கணும். நீ கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷனை உருவாக்கணும். ஸ்தோத்திரம் பண்றதுக்கே எனக்கு தெரியாது பிரதர், நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? ஜெபிக்கிறதுக்கே எனக்கு தெரியாது பிரதர், நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரை ஆராதிக்கவே தெரியாது பிரதர், நான் எப்படி ஆராதிப்பேன்? இது போல நானும் உங்ககிட்ட சொன்னேன், நானும் இது போல இருந்தவன் தான். ஜெபிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, துதிக்க தெரியாது. பேர் நம்ம மத்தியில் இருக்கிற பெரியம்மா பல வருடங்களுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் பேசுறது சத்தியத்தை அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம தெரியாது சொல்லிட்டு அப்படியே முடங்கி போய் விடக்கூடாது. கற்றுக்கொள்கிறதற்கு முயற்சி பண்ணணுமா? கற்றுக்கொள்கிறதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை உயர்த்துவதற்கு நாம் கற்றுக்கொள்கிறதற்கு முயல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு 2 மணி நேரத்தை விரயம் செய்வதற்காக அல்ல, 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்காக கிடையாது. ஒரு வாரம் ஃபுல்லா நீ கர்த்தருடைய மகிமைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டிருப்பதற்கு, ஒரு வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபையினாலே நீ மூடி மறைக்கப்பட்டிருப்பதற்கு வேண்டி எனர்ஜியை இந்த 2 மணி நேரத்துல கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறாரு. கையை தட்டி கர்த்தரை நாம பயன்படுத்தி பார்க்கலாம். அவர் கிருபை, அவர் பிரசன்னத்தை மூடிட்டு இருக்கு. இந்த 2 மணி நேரம் உன்னை சார்ஜ் பண்ணி அனுப்புறது அடுத்த வாரம் வரை உன்னை பாதுகாக்கணும். உங்ககிட்ட எந்த பொல்லாதாவையும் வரக்கூடாது, உங்ககிட்ட எந்த அசுத்தாவையும் வரக்கூடாது. அவர் உன்னை பாதுகாக்கணும். ராமன் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வருகிற நோக்கமே அதுதான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு நல்ல கவனிக்க பார்க்கலாம். நீங்க யாருடைய முகத்தையும் பார்த்து இங்க வராதீங்க. சில நேரத்துல சிலர் நம்மை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்த பிறகு நான் தான் உன்னை கொண்டு வந்தேன் சொல்லுவாங்க. இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அது தவறு. நான் உன்னுடைய முகத்தை பார்க்கிறவர் தேவன், உன்னை உற்று பார்க்கிறவர் தேவன். நீ அவரை பார்த்து தான் வரணும். யாரையும் பாஸ்டர் பார்த்து வரக்கூடாது, அல்லது இந்த இடத்துல இருக்கிற நீ விரும்பின ஜனங்களை பார்த்து வரக்கூடாது. நீ அப்படி பாஸ்டர் பார்த்து ஜனங்களை பார்த்து வந்தனாக்க 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் மிஞ்சி போன 1 வருஷம் அவ்வளவுதான், அதோட முடியாது. நான் திருப்பி சொல்றேன், நீ கடவுளுடைய நாமத்தை தரிசிக்க வருவாயானால் இந்த கூடாரத்தில் கர்த்தருடைய மகிழ்ந்திருக்கும்படி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். வசனம் அழகா சொல்லுது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும். நான் அதுதான் சொன்னேன். பாருங்க, நல்ல கண்ணீர் மல்க தேவனுடைய வார்த்தைகளை கண்ணமூடி கேட்கிறவங்களையும் கர்த்தர் பார்க்கிறாரு. தேவையற்ற வார்த்தைகளை அலப்புகிறவர்களையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நான் அதுதான் சொல்றேன், அவருடைய பார்வையிலே நீ வீணாய் போய்விடக் கூடாது. நான் இப்ப கூட என்ன சொல்றேன்னாக்கா, நான் உங்களுக்கு நீதி செய்யறதுக்கோ அல்லது நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கோ எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில் எந்த தண்டனையும் உனக்கு வந்துடக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில அவர் அசட்டை பண்ணி அவரை கோபப்படுத்தி எந்த ஒரு தண்டனைக்கும் நீ உட்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவுரைகளை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் காண்கிறவைகளாய் இருக்கிறதா. இந்த இடத்துல இருக்கிறது பாருங்க, ஒரு கேமரா கூட ஒரு அளவுக்கு தான் அதை ஷூட் பண்ணணும், ஒரு அளவுக்கு தான் அதற்கு வைக்கப்பட்ட இந்த இடத்துல தான். ஆனா ஆண்டவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் அதை பார்த்துட்டு இருக்குதா. இப்படி ஆண்டவர் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு பின்னாடி இருந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறப்போ யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
என்னென்ன செய்துட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கேட்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு இன்னும் என்ன பேச போறாரு, ஆண்டவர் இன்னும் என்னோட கூட என்ன இடைப்பட போகிறாரு, என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ அங்க நினைக்க நினைக்க அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்து கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருவாரு. ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த வார்த்தை இங்க இருந்து உள்ள இருந்து கர்த்தர் கொண்டு வருவாரு உங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தால் கட்டாயம் கர்த்தரை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. என் செவிகள் கவனிக்கிறவைகளாய் இருக்கும். அடுத்தது நீ வாய்களில் இருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதற்கு தேவனுடைய செவிகள் எப்படி இருக்குதா? திறந்தவைகளாய் இருக்கிறதா, அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறதா. நீ என்ன பேசுற ஐயா, நான் நேசிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீ என்ன பேசுற, நீ என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு இருக்க, இதை கர்த்தர் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாரே. அவன் நீ பேசுற தேவையற்ற வார்த்தை கடவுளுடைய காதுகளில் விழுந்துடக்கூடாது. நீ பேசுற தேவையற்ற காரியங்கள் எங்க அப்பாவுடைய காதில் விழுந்துடக்கூடாது. அதை விழுந்துடாதபடி ஜாக்கிரதையாய் பாதுகாக்கிறதுக்கு நீ கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உன் வாய் திறந்தா, உன் கண்ணை மூடினா அவனுடைய பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வரணும். நீ வாய் திறந்து பேசினாலே அவனுக்கு செய்த நன்மைக்கு பலனா தேங்க்ஸ் ஆண்டவர், ஆண்டவரே தேங்க்ஸ், நன்றி ஆண்டவர். இதை சொல்ல பழகி பாருங்க. அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க, அவருடைய மேன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த கிருபை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன ஒரு சில நொடிகளுக்கு கூட தேங்க்ஸ்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா சொல்ல பழகி பாருங்க. அந்த கிருபை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதற்கு அளவே கிடையாதுங்க. அவ்வளவு பிரசன்னமா இருக்கும், அவ்வளவு மிகுதியாகாத ஒரு மேன்மையா இருக்குமா. ஆண்டவர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை தவறுதலா வரும்போது கூட நீ சொல்லணுமா, ஐயோ கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஐயோ கர்த்தருடைய காதுகள் இதை கேட்டுட்டு இருக்குது, கவனமா பேசணும். கணவன் மனைவிக்கு புத்தி சொல்லணும், மனைவி கணவனுக்கு புத்தி சொல்லணுமா, அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணுமா. ஐயோ கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரே, தேவையற்ற வார்த்தைகள் என் வாய்களில் இருந்து உதிர்ந்து விடக்கூடாது, அதற்கு நான் சரியாய் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படி பயபக்தியோடு கவனிக்கணும். இந்த உண்மையைத்தான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சும்மா வசனத்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ண பார்த்தா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்படி சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியா நின்று பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா இருந்து பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை அசட்டை பண்ணாம கேட்டு பாருங்க. அதற்குண்டான பிரதிபலனை மடியில கொண்டு வந்து போட்டு அமுக்கி குலுங்கி போகிற அளவுக்கு கர்த்தர் அதை பெருகப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. சொல்லுங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சது கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபை. இந்த சபையுடைய பெயர் எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு கிருபை. ஒரே என்று தரிசனத்தில் கர்த்தர் கொடுத்தார். தான தேடி வந்து கடினமான இருதயம் உள்ளவர்களை கூட கர்த்தர் லகுவாக்கி கர்த்தர் இந்த இடத்தை எங்களுக்கு தந்த கொடுக்கிற போது எவ்வளவோ பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு தவறுதலான ஒரு வார்த்தை இலக்காரமா பேசினாங்க சொல்லுங்க பாருங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த இடத்துக்கு வரும்போது சரியான ரோடு கிடையாது, சரியான பாதை, முள்ளு கல்லு மேடு இப்படி எல்லாம் இருக்கும். இவ்வளவு பெரிய காட்டுல கொண்டு போய் சர்ச்சை கட்டினா யாரு வருவாங்க? இன்னைக்கு சொல்லுவாங்களா இது காடுன்ட்டு சொல்லுவாங்களா? இன்னைக்கு நீங்க அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்ல ரோடு பாருங்க, எந்த இடத்துல ரோடு அகலமா அழகா இருக்குன்னு பாருங்க. நான் இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்காக சொல்லலைங்க. கர்த்தர் அன்னைக்கே பிளான் பண்ணிட்டாரு. எப்ப நீ பொறுமையா காத்திருந்தா உனக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்து உடனே ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல சபை நடத்திட்டு இருக்கிற நேரத்துல இவ்வளவு தண்ணி, வயசானவங்களை தோளுக்கு மேல தூக்கிட்டு வருவோம். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். 2011 வருஷத்துல தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசினாரு, இனி இவ்வளவு தண்ணி இனி ஒரு காலம் நீ பார்க்க மாட்டேனாரு. 2011 போய் 2020 வந்துச்சு. 9 வருஷம் முடிந்த பிறகு ஒரு சொட்டு தண்ணி கர்த்தர் பாதுகாத்தார். அதுதான் தீர்க்கதரிசனம்.
சொன்னதை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சும்மா 4 பேர் பேசுறாங்க, 4 பேர் சொல்றாங்க, நானும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போலான்றது கிடையாது. நிரூபித்து காண்பிக்கக்கூடியதான் கர்த்தருடைய வார்த்தை. நான் தைரியமா பேசுவேன், எனக்கா கலங்கம் கிடையாது. இந்த இதுக்குள்ள இருந்து பொய்யான ஒரு வார்த்தை புறப்பட்டு வராது. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அதனால தைரியமா பேசுவார். பைபிள் சொல்லுவாங்க, மடியில கனம் இல்ல, அதனால வழியில எனக்கு பயம் இல்லைன்னுவாங்க. தைரியமா பேசும் கடவுளுடைய வார்த்தையை. காரணம், அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கடவுள் எப்படி கொடுக்கிறாருன்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள்கிட்ட கூட நான் அதை சொல்வேன், தேவையற்ற ஒரு வார்த்தை கூட என் ஜனத்திற்கு என் மூலமா போக கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் கர்த்தர் என்ன நேசிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை அவ்வளவு தெளிவா அவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி. இந்த ஆலயம்னாலே எனக்கு அந்த அந்த எண்ணம் வந்துருது. அவ்வளவு தண்ணி எல்லாம் சொன்னாங்க, இவ்வளவு பத்தியா பாழான இடமா போயிடுச்சு அப்படின்னாங்க. அது செயல்படுத்துறதுக்கு முடியாது. எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை, எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய கண்ணுக்கு அது தெரியல. ஆனா சாட்சி சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற பலன். ஒருவேளை நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னாக்கா, ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை, ஆண்டுடைய திட்டம் எப்படி இருக்கும் என்பதற்கு தவறுதலாய் உன்னுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த ஓரே கண்மலையை உயர்த்தினதை போல உன்னுடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தையும் மாற்றக்கூடிய நாட்கள் வருகிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். இதை நான் சொல்றேன், எங்க அப்பா இயேசு சொல்றாரு, உன் ஸ்தானத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. உன்னுடைய ஸ்தலத்தை கர்த்தர் விரிவாக்க போறாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறாரு. உன் குடும்பத்தை சமாதானமான குடும்பமா மாற்ற போகிறார். உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறாரு. உன் வேதனைகளை கர்த்தர் மாற்ற போறாரு. நீ விழுந்தவியாக பார்த்துட்டு இருக்கிற பாரு, அவன் விழுந்தப்ப உன்னை கொண்டு கர்த்தர் தூக்க போறாரு. கையை தட்டியா எங்க அப்பா இயேசு உனக்கு செய்த நன்மைக்கு முன்னாடி நீ விழுவியாட்டு பார்த்துட்டு இருக்க பாரு. நீ விழுவியாட்டு பார்த்துட்டு இருக்கிறான் பாரு. அவன் விழுறப்ப உன்னை கொண்டுதான் கர்த்தர் அவனை தூக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த ஆலயத்தில் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ள கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபைக்குள்ள கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் இந்த ஆலயம் அவ்வளவு ஸ்பெஷலா? இந்த ஆலயம்னா அவ்வளவு மகிமையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எடுத்து வாசிச்சு அப்படியே பாருங்க. அதே 7வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினது. போதுமா. கர்த்தருடைய மகிமை. இங்க யாரும் ஸ்பெஷல் கிடையாது. அம்மா ஸ்பெஷல் கிடையாது, பாஸ்டர் ஸ்பெஷல் கிடையாது, யாருமே ஸ்பெஷல் கிடையாது. இங்க ஸ்பெஷல் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய மகிமை மட்டும். சத்தமா சொல்லுங்க ஐயா, ஸ்பெஷல் கர்த்தருடைய மகிமை மட்டும்தான். கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் ஸ்பெஷல். வேற எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. ஐயா எவ்வளவு நன்றி சொல்லுங்க பாத்தீங்களா? இதுக்குள்ள இதுக்குள்ள என்று ஆயிட்டனாலே நான் அதுதான் எல்லாருக்கும் சொல்லுவேன். நீங்க சும்மா ஒரு அதாவது நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்குள்ள என்ட்ராயிட்டு போயிடுங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். இதுக்குள்ள என்ட்ராவதுல ஒரு கிருபை இருக்கு. இதுக்குள்ள என்ட்ராவதுல ஒரு பாதுகாப்பு இருக்கு. உங்களுக்கு நிறைய காரியங்களை விளக்கி சொல்ல முடியாது. இதற்குள்ள என்ட்ராவதுல ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமையை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினதினாலே இதற்குள்ளே கடந்து வருகிற ஜனங்களும் நிரப்பப்படுகிறார்கள். இதற்குள்ளே இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் சரிங்க, இந்த கதவை நான் தாண்டிட்டேன்னா அந்த பலகீனம் எப்படி என்னை விட்டு போகுதுன்னு எனக்கு தெரியாது. வீட்டுல ஒரு யாராவது என்ன பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க, என்ன தாங்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த வாசலை நான் மெரிச்சிட்டேன்னாக்கா அந்த அக்கினி நிரப்புகிற போது அந்த பலனை நான் பார்க்கிறேனே. அல்லேலூயா. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஆமென், ஆமென். அதை உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் உணரணும். எப்படியாவது என்ன கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தை. என்னப்பா என்னமா வரல, தலைவலிக்குது பாஸ்டர், என்னமா வரல,
வயிற்று வலிக்குது பாஸ்டர், என்னமா வரல? உடம்பு வலிக்குது பாஸ்டர், என்னமா வரல? நடந்த உடம்பு கூட கூட வருது பாஸ்டர். இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன உங்களை இங்க இல்லை அங்க வீட்டுல தலைவலிக்கு சொன்னா கவலைப்படாதுமா, சர்ச்சைக்கு வா, எல்லாம் சரியாயிடும். தலைவலிக்குன்னா தலைவலி போட்டு குத்துட்டு தைலத்தை பக்கத்தில் வச்சுட்டு வராதீங்க, நீ ரெஸ்ட் எடுத்துக்குமான்ட்டு. உடம்பு சரியில்லாதவனுக்கு தான் ரணம் கட்டுகிற வைத்தியசாலை இது. நிறைய பேருக்கு புரியல, இது ரணம் கட்டுகிற வைத்தியசாலை. முறிந்து போன எலும்புகளை, உலர்ந்து போன எலும்புகளை உருவாக்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். செத்து போனவனை, உருப்படாதவனை, ஒன்றுக்கு உதவாதவனை மீண்டும் எழுப்பியிருக்கிற ஸ்தலம் இது. அக்கினியான ஸ்தலம். இந்த ஸ்தலம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை சொல்லி நிக்காதே, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, எப்படியாவது சபைக்குள்ள கொண்டு போய் நிறுத்து. அந்த கர்த்தருடைய மகிமை பற்றுச்சுனாக்கா தானா உன்னை விட்டு விலகினம் போடும். விலகினன்றது ஒரு கெட்ட ஆவி. 2 மாச காலம் ராவும் பகலும் கர்த்தருக்காக நான் ஓடினேன். ஒரு பலவீனம் என் பக்கத்துல வர முடியல. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மகிமை தேவனுடைய ஆலயத்தை உள்ள போறதுக்கே கர்த்தருடைய மகிமை நிரப்புதுனாக்கா, அப்ப தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன மகிமை நிரப்பும்? சாதாரணம் கிடையாது, சாதாரணம் கிடையாது. யாரை கர்த்தர் குறித்து வைத்து இருக்கிறாரோ அவர்களை கொண்டு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலயத்திலே, இந்த ஆலயத்திலே நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமை உனக்கு மேலே வடிந்து கொண்டிருக்கிறது, உனக்கு மேலே நிரம்பி கொண்டிருக்கிறது. அது உன்னை வழிநடத்த போகிறது, அது உன்னை பாதுகாக்க போகிறது, அது உனக்கு நன்மை செய்ய போகிறது, அது உன்னை மூடி மறைத்துக் கொள்ள போகிறது, அது உன்னை செல்வ சீமானாய் மாற்ற போகிறது, அது உன் குடும்பத்தில் ஐக்கியத்தை கொண்டு வர போகிறது, அது உன் குடும்பத்தில் கிருபையை பொழிய போகிறது. கர்த்தருக்கு நன்மை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல இருக்கிறவருடைய கையை பிடிச்சு நான் சொல்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிற மகிமை அவ்விடத்தை நோக்கி ஓடி வந்த எனக்குள்ளும் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே கேட்கப்பட்ட வார்த்தையின்படி இனி தேவையற்ற எந்த ஒரு வார்த்தையும் அலப்பாமல் தேவன் பேசுகிறவைகளை காது கொடுத்து கேட்கவும், என் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்திலே செவிக்கவும் நான் என்னை விட்டுக் கொடுக்க போகிறேன். இந்த நாள்ல இருந்து நான் கேட்ட இந்த சத்தியம் என்னை நடத்த போகிறது, என் குடும்பத்தை நடத்த போகிறது, என் பிள்ளைகளை நடத்த போகிறது, என் பெற்றோரை நடத்த போகிறது, என் உறவுகளை நடத்த போகிறது, என் ஊழியக்காரரை நடத்த போகிறது, என் விசுவாசியை நடத்த போகிறது. கையை தட்டி கூடிய மற்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம், எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம். அப்பா உனக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு பாடலி வரி நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். உகந்த காணிக்கையா சுகந்த வாசனையா உகந்த மகிழுமையா உகந்த காணிக்கையா ஒப்பொழுத்தேனையா சுகந்த வாசனையா உகந்த மகிழுமையா உகந்த காணிக்கையா உகந்த தகப்பனே உன் பிள்ளை
மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைத்தீரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் வச்சு கூட்டி கட்டி விட்டுருங்க பார்க்கலாம். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சொல்லுங்களேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த ஓ ஹalleluya. பரிசுத்தமானவரே, சுகந்த காணிக்கையா என்னை முகர்ந்து மகிழுமையா. நீ வந்து உட்கார்ந்துட்டுனாக்க ஒரு ஸ்மெல்ல அந்த அப்படியே ஈர்க்கணுமா. மல்லிகைப்பூ ஸ்மெல் இல்லைங்க, கதம்பம் கனகாம்பரம் ஸ்மெல்லு கிடையாதுங்க. உன் ஆவிக்குரிய அலங்காரமான அந்த ஸ்மெல். நீ வந்து உட்கார்ந்த விட உன் பேர் சொல்லி சொல்லணும். எங்க அப்பா இன்னார் வந்துட்டாரியா, என் பிள்ளை வந்திருக்கிறாயா, என் மகன் வந்திருக்கிறாயா, என் ஜனம் வந்திருக்கிறியா, கையை அந்த நீங்க சொல்லணும். என் பிள்ளை வந்திருக்கிறா, என் மகன் வந்திருக்கிறா. அந்த ஸ்மெல் அப்படியே முகரணும், அந்த ஸ்மெல் அப்படியே முகரணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் தலைக்கு மேலே ஒரு அலங்காரமான ஒரு அபிஷேகம் இருக்கு தெரியுமா? உன் தலைக்கு மேலே பொல்லாத ஆவி எரிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கு தெரியுமா? சில நேரத்துல நம்ம வச்சிருக்கிற மருந்தை தேடிட்டு இருக்கிற மாதிரி தாங்க ஆண்டவருக்கு மேல வச்சிருக்கிற விடுதலையும் நம்ம தேடிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை குணமாக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அப்படி பகிர்ந்துகள் உன்னை சுற்றிலும் இருக்கிறது. ஓ, உன்னை சுற்றிலும் இருக்கிறது. உனக்கு தேவைப்படுகிறது எல்லாமே உனக்கு கத்து வச்சிருக்கிறாரியா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கத்துனை வச்சிருக்கிறாரு. கையை தட்டி அப்பொழுது கிருபை பற்றிக்கொள், அப்பொழுது இலங்கத்தை பற்றிக்கொள், அப்பொழுது மகிழை பற்றிக்கொள், அப்பொழுது கரத்தை பற்றிக்கொள். இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த கிருபையின் நேரத்திற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்திற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய கருத்தை நான் தருகிறேன். என் ஜனத்தும் இந்த கருத்து தராங்க. என் பிள்ளைங்க எங்கிறதெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் கொடுப்பீர் என்று சொன்னார். ஆண்டவரே, வானத்தின் மன்னாவினால் என் ஜனங்க திருப்தியா இருக்கான்னு சொல்லி நம்புற ஆண்டவரே, என் ஜனத்தை ஆட்சி தேற்றி அவர்களை அபிஷேகித்து அவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். உடைய கிருபையினால் நிரப்புகிறார். உங்க பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். உடைய ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறார். என்னை கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் மாறாத ஐக்கியம் நடத்துகிறது. நம் அனைவரோடும் கூட இருக்கிறதை நடத்துவதாக